வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டது வந்து இதுதான். இப்போ குறைவான அளவுல உள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம எந்த சைஸுக்கெல்லாம் தைக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்காங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நல்லா தெளிவா தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய வீடியோவா தான் இருக்கும். வீடியோவே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் வந்து ஒரு சைஸ் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். அத வச்சே நம்மட்ட 2 சைஸ்ல ப்ளவுஸ் இருக்கு. அத நான் மடிச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்க போறேன். இப்ப நான் வச்சிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா, 42 இன்ச் ப்ளவுஸு. உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. இப்ப நம்ம ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் அந்த கிளாத்த நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு அளக்கலாம். இதில வந்து 16.25 இன்ச் வரைக்கும் வரும். 16.25, 17 இன்ச் வரைக்கும் இந்த ப்ளவுஸோட உயரம் வரும். இதில வந்து மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 1/2 இன்ச்சு, மொத்தம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். நார்மலா இது நம்ம வந்து விடக்கூடிய அளவு தான். இப்போது சிங்கிள் ப்ளவுஸ்னா கண்டிப்பாக கீழே மடித்து தைக்க வேண்டியது தான் வரும். அதோட குறைவான ப்ளவுஸ் இருந்தால் தைக்கவே முடியாது. இதை நான் வந்து எப்படி அளக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு குறைவான ப்ளவுஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எடுத்ததுமே டக்குனு கட் பண்ணிடக்கூடாது. முதல்ல அளவு ப்ளவுஸை வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் முன்பக்கமும் அளந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பின்பக்கமும் நீங்கள் எந்த பக்கம் அளப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளந்துக்கிடுங்க. ஒரே மாதிரி தான் வரும் அளவுகள். இப்போ பின்பக்கம் அளந்ததில் வந்து நமக்கு வந்து 21 1/2 இன்ச்சு இருக்குது. முன்பக்கம் அளந்ததில் 10 1/4 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு இருக்குது. மொத்தம் இந்த ப்ளவுஸோட சுற்றளவு வந்து 42 இன்ச்சு வரும். நான் வந்து மேல் பக்கமாக தான் அளந்திருக்கேன். இப்போ வந்து கையோட உயரத்தையும் முதல்ல பார்க்கணும். ஏன்னா இந்த 2மே ரொம்ப முக்கியம். மார்பு சுற்றளவு, உயரம், கையோட அந்த நீளம் இருக்கு இல்லையா அது. இது வந்து ஒரு 5.25 இன்ச்சு வருது. 5.25 இல்லைன்னா ஒரு 6 அந்த அளவுக்கு வரும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் நார்மலா போடக்கூடிய அளவு தான். ஒரு சில பேர் இன்னுமே வந்து ஒரு 7 இன்ச்சு வரைக்குமே போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடியவங்க. அதுலேயும் இவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டுமே கொஞ்சம் சின்னதா தான் வரும். ஒரு சில பேருக்கு ஆம்கோல் ரவுண்டு பெருசா வரும். கையோட அளவும் பெருசா வரும். ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமா தான் வரும். இப்போ இதை வந்து நான் இந்த 1 மீட்டர் கிளாத் இருக்குது. சிங்கிள் ப்ளவுஸ் தான். இதில எப்படி நம்ம மடித்து போட்டு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்க போறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது பாருங்க. இதை வந்து இப்படி நீள வாக்குல 2ஆ மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு நம்ம இதில தான் வந்து மார்பு சுற்றளவு வந்து அந்த அளந்து எடுப்போம். இப்போ 42 இன்ச்சு இருக்குல்ல ப்ளவுஸில் மேல் பக்கமாக அளந்ததில், உள் பக்கமாக தையலுக்கு ஒரு 1 1/2 இன்ச்சு விடுவோன்னு வைங்க. அப்போது ஒரு பக்கத்துக்கு 42 இன்ச்சு வந்து 10 1/2 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு மடித்து போடணும். 10 1/2 இன்ச்சு போடணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 இன்ச்சு சேர்த்து நமக்கு வந்து 12 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு வேணும். அது கூட கண்டிப்பாக பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வேளை கொஞ்சம் அளவை கம்மியாக அளந்துட்டோம் அப்படின்னாலும், கடைசியில வந்து அளந்து தையல் போடும்போது சின்ன பிரச்சனையில கொண்டு விட்டுரும். புதுசா வந்து நீங்க தைக்கும்போது கண்டிப்பா ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாவே எடுத்து தைங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி உள்பக்கமா எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து நான் 12 1/2 இன்ச்சுக்கு மடித்து போட்டிருக்கேன். இப்போது இந்த உள்பக்கமா நல்லா டைட்டா பிடிச்சிட்டு வைக்கேன் பாருங்க. இப்படி வைக்கும்போது நமக்கு இந்த அளவு வந்து சரியா வரும். இந்த வெளிப்பக்கத்தில ஒரு 1/2 இன்ச்சு போல அதிகமா இருக்குது. அது நமக்கு இந்த டாட் பிடிக்கும்போது சுருங்கும் பாருங்க. அந்த அளவுக்கு சரியா இருக்கும். அப்போ கரெக்டாக ஒரு 12 1/2 இன்ச்சுக்கு அளந்து போட்டிருக்கிறது சரியா வந்துட்டு, இதை தான் நம்ம மார்பு சுற்றளவில் கணக்கு பண்ண போகிறோம். இப்போ அந்த மடித்து போட்டிருக்கிறதுக்கு அடுத்த பக்கத்தில் கிளாத் இருக்குது பாருங்க. இந்த கிளாத்தில் தான் நம்ம கை வந்து எடுப்போம். இப்போ அந்த விளிம்பு பக்கத்தில் 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அது போக எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த மார்க்கில் நம்ம அந்த கையை உள்பக்கமாக எடுத்து வச்சுட்டு சரியான அளவில் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நீள வாக்கில் டைட்டாக பிடிச்சிட்டு, அந்த தையல் வந்து நிற்க பாருங்க, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு. அப்போ நமக்கு இதில் எவ்வளவு கிளாத் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். கைக்கும் அந்த மார்பு சுற்றளவு அளந்துக்கும் உடை வந்து நமக்கு 1/2 இன்ச்சு தான் கிளாத் அதிகமாக வருது. இப்போ கை வந்து இதை விட 1 இன்ச்சு அதிகமாக வச்சாக்கி இந்த இடத்துல கிளாத் வந்து கண்டிப்பாக காணாது. இப்போ அடுத்தது நம்ம ப்ளவுஸோட உயரம். இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து ஒருத்தவங்களுக்கு 19 இன்ச்சு உயரத்துக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்களாம். அதுக்கு தையலுக்கு நம்ம வந்து 2 இன்ச்சு சேர்த்தா 21 இன்ச்சு வரும். 19 + 2 21 வரும். அப்போ 1 மீட்டர் கிளாத்தில் எப்படி தைக்க முடியும்? இப்போ நான் வந்து ஒரு பக்கத்தில் 21 இன்ச்சு அளந்து நம்ம 2ஆ மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த மேலே இருக்க மடிப்பு பகுதி கம்மியாக இருக்குது. கீழே இருக்கிறது தான் 21 இன்ச்சுக்கு நான் வந்து அளந்தது.
சிங்கிள் ப்ளவுஸில் கண்டிப்பாக மடித்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா துணி வந்து உடுக்கவே முடியாது. ஒருவேளை லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் கூட இடுப்பில் வந்து மடித்து தையல் போட்டு திருப்பிடுவாங்க. அது பிரச்சனை இருக்காது. இப்போ மேலே இருக்கக்கூடிய கிளாத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பட்டிக்கான கிளாத்து இல்லை. அப்போ நம்ம வந்து பட்டிக்கு எங்கே போகிறது? அடுத்த பக்கத்தில் கைக்கு வந்து கரெக்டாக எடுத்துட்டோம். இந்த பக்கத்தில் வந்து அந்த பட்டிக்கான உயரம் கம்மியாக இருக்குது. அடியில் இருக்கிறது 21 இன்ச் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து ஒரு 4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கிளாத்துக்கு எங்கே போகிறது? யார்கிட்ட போய் கடன் வாங்க முடியும்? இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாவது யோசிச்சுட்டு, இந்த மாதிரி மடித்து போட்டு இந்த கிளாத்துக்கு கட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே வாங்கணும். அப்படி வாங்கி வச்சுட்டாலும் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடணும். இல்ல அளவ வந்து கம்மியா போடவா? இல்ல வந்து இதே மாரி தைக்கன்னா தைக்க முடியாது. இன்னும் நீங்க வந்து இந்த மாரி கிளாத்துக்கு கண்டிப்பா ஒரு 1/4 மீட்டர் அதிகமா எடுத்து குடுக்கணும் அப்டின்ட்டு கேட்கணும். இப்ப நமக்கு இதில வந்து தேவையான அளவு இன்னுமே ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு துணி வந்து தேவை இருந்தா தான் தைக்க முடியும். இப்ப பட்டிக்கான கிளாத் வந்து இந்த இடத்துல இல்ல. இப்ப நான் வந்து இதில மடிச்சு போட்டு காமிச்சது 42 இன்ச்சு சைஸுக்கு. ஆனா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து 46 இன்ச்சு சைஸுக்கு கேட்டாங்க 1 மீட்டர்ல. எப்படி கட் பண்ண முடியும்? இப்போ அந்த 46 இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா, இன்னுமே இதில வந்து நமக்கு அந்த வெளிப்பகுதியில 1 இன்ச்சு அளவுக்கு அதிகமா எடுக்கணும். அப்போ கை வந்து 1 இன்ச்சுக்கு கிளாத்து குறைவாகிரும். கை எப்படி அவங்களுக்கு வந்து 4 1/2 இன்ச்சு, 4 இன்ச்சுலலாம் கண்டிப்பா கை வரவே வராது. அதனால எப்பவுமே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருங்க. இப்போ நான் வந்து இதில காமிச்சிருக்கிறது 42 இன்ச்சு சைஸுக்கு தான் காமிக்கவே செஞ்சேன். 46 இன்ச்சுக்கு கண்டிப்பா கட் பண்ண முடியாது. 46 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணணும் அப்படின்னாக்கி இப்போ வந்து எந்த அளவு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 1 1/4 மீட்டர் அளவுக்கு கிளாத் வேணும். அதுவும் அகலமான கிளாத்தா இருந்தா மட்டும் தான் கைக்கு வந்து கட் பண்ண முடியும். சில பேர் வந்து கொஞ்சம் சின்ன ஒடுங்குன கிளாத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த டைம்லேயும் வந்து கைக்கு வந்து கட் பண்ண முடியாம போயிரும். அதனால தெளிவா சொல்லிருங்க. 1 1/4 இல்லன்னா 1 1/2 கொஞ்சம் அப்படி எடுத்து குடுத்தீங்கன்னா தான் தைக்கவே முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணி இல்ல அப்படின்னா எங்கேயுமே போய் வாங்க முடியாது. அதே கடையில போய் நம்ம எடுக்க முடியாது. அதே மேட்சிங்கா கிளாத்து கிடைக்காது. அப்போ நீ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, அந்த வார்த்தைய நம்மட்ட வந்து வைப்பாங்க. அதுக்கு நம்ம வழி குடுக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம இதில பாடி சுற்றளவு நான் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சுட்டேன். இப்போ இந்த சைஸுக்கு இந்த 1 மீட்டர் அளவுக்கு எடுத்தா, கையும் கரெக்ட்டா வருமா? அப்படிங்கிறத உயரத்த அளந்து காமிச்சேன். இப்போ அகலத்தையும் அளந்து காமிக்கணும் இல்லையா? அதனால நம்ம கை எப்படி கட் பண்ணுவோமோ, அதே மாரி 4ஆ மடித்து போட்டிருக்கேன் பாருங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். மேலேயும் அந்த உயரம் இருக்கக்கூடிய இடத்த மார்க் பண்ணியிருக்கோம். இதில வந்து நான் கோடு போட்டு காமிக்கிறேன். வீடியோ பெரிய வீடியோ தான். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து இந்த வீடியோவில் கிளியர் ஆகும் அப்படிங்கிறனால தான் தெளிவா சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கையை வந்து நம்ம இந்த உள்பக்கமா மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் பாருங்க. அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம். அந்த 1 இன்ச்சு மார்க்குக்கு மேலே கையை வச்சுருக்கேன். மேலே நம்ம வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த இடத்த உயரம் சரியா இருக்குது. இப்போ வெளியில் நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த இடத்துல வந்து துண்டு போட வேண்டியது இருக்கும். இந்த கிளாத்து வந்து பத்தாது. அப்போ நம்ம இதை எப்படி மடித்து போடலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 4 கிளாத்துலேயும் இந்த இடத்துல துண்டு போட மாதிரி வரும். அப்போ அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையா தான் இருக்கும். இப்போ 4 பக்கத்துக்கும் துண்டு போடாமல் நம்ம 2 பக்கத்துக்கு மட்டும் துண்டு போடுற மாதிரி மடிக்கலாம். ஏன்னா பெரிய துண்டாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இது வந்து சின்ன சின்ன துண்டாக தான் வருது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பீஸை தள்ளி மடிச்சிடலாம். அப்போ 2 பீஸ்க்கு நம்ம துண்டு போடுற மாதிரி வரும். இப்போ அந்த அடியில் இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேலே இருக்கிறது வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே உள்ள பீஸ் வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? மேலே உள்ளது கம்மியாக இருக்கா? அப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து துண்டு போடுற மாதிரி வரும். இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு 1 1/2 இன்ச்சுக்கு அகலத்துக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பீஸ் கட் பண்ணி 2 பீஸும் 2 பக்கத்துக்கு கட் பண்ணி போட்டு ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிடலாம். பிரச்சனை இல்லை. அப்போது இதுக்கும் மேலே கை பெருசாக வந்ததுன்னா எப்படி கட் பண்ண முடியும்? அதனால தான் இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கே நம்ம துண்டு போட வேண்டியது தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து உடம்பு மடித்து போட்டு பார்த்ததுல உயரமும் கம்மியாக இருந்து அதுக்கு பட்டிக்கும் துணி பத்தாது. இதுலேயும் துண்டு போடணும். அப்படிங்கும்போது இந்த கிளாத்தில் வந்து சுத்தமாக தைக்கவே முடியாது. அதனால் எப்போவுமே அளந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, என் துணியை வந்து கட் பண்ணி நாசமாக்கிட்டா அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம முதல்ல வாங்கி பார்த்ததுமே இந்த மாதிரி 2ஆ மடித்து போட்டுட்டு
இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சு இப்படி நம்ம மடித்து பார்த்தாலே அந்த உயரத்துக்கு பத்துமா அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போது நான் வச்சுருக்க ப்ளவுஸுக்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதில் 16 இன்ச் 16 1/2 இன்ச்சு நமக்கு உயரம் தேவை இருக்குது. ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு தைக்க முடியாது. நான் வந்து இப்போ வச்சு உங்கள்கிட்ட காமிச்சேன் பாருங்க, அந்த ப்ளவுஸுக்கு வந்து அவங்க எவ்வளோ எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 1 மீட்டரும் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அதுக்கு மேலே 1 1/4 வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்க. 1 மீட்டரில் தைக்க முடியாது. அதனால அவங்களே வந்து கேட்டுட்டு தைக்க முடியாதுன்னா, சரி வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திரும்ப கொண்டுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, கஸ்டமர் நல்ல கஸ்டமராக இருந்தால் டக்குனு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அது எப்படி நீ தான் தைக்க முடியாதுன்னு சொல்கிற, வேறு டெய்லர் தைச்சு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்து தைச்சு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிடுங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறதோ குழம்புறதோ இருக்க வேண்டாம். அதனால் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வாங்கும்போது நான் சொன்ன பாயிண்ட்லாம் கவனிச்சுடுங்க. இப்போ இன்னொரு துணியில வந்து நான் அளந்து காமிக்கிறேன். அதையும் வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அரு இப்போ சாரி ப்ளவுஸ் வந்து 65 பாயிண்ட் தான் இருக்கு. அவங்களோட சைஸ் வந்து 42 இன்ச்சு. அதில் கட்டோரி ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ணி தைக்க சொல்லி குடுத்துருக்காங்க அப்படின்னுட்டு. நான் இப்போ இதில காமிக்கிறது சாரி ப்ளவுஸ் இருக்கு பாருங்க. இது வந்து 85 பாயிண்ட் இருக்கு. நான் ஏற்கனவே அளந்து தான் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ நம்ம 42 இன்ச்சு சைஸ் காமிச்சோம் பாருங்க, அதுக்கு வந்து இந்த அளவை கட் பண்ணி தச்சிடலாம். அங்கங்கே எங்கேயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு முடிச்சிடலாம், பிரச்சனையே இருக்காது. இப்போது 65 பாயிண்ட் நான் அளந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல டேப் வச்சுட்டு இப்படி நம்ம அளக்கலாம். எந்த இடத்துல 65 பாயிண்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது வந்து அதிகமாக இருக்குது. என்கிட்ட வந்து இப்போது 65 பாயிண்டில் ப்ளவுஸ் இல்லை. அதனால நான் இதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சந்தேகத்திலே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதில் 65 பாயிண்ட் இருக்குது பாருங்க. அதை நான் வந்து 2ஆ மடிச்சிருக்கேன். இப்போ இந்த விளிம்பு பகுதி இருக்குது பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம வந்து அதிகமாக கை வந்து கட் பண்ணி எடுப்போம். பார்டர் இருக்கும், இல்லாமையும் இருக்கும், பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து 42 இன்ச்சு சைஸு ப்ளவுஸுக்கு தான் கேட்டிருந்தாங்களே 65 பாயிண்ட்டுக்கு. அதனால நான் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பக்கத்துக்கு பார்டர் வந்து ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா, இப்படி ஒரே இடத்துல தான் நம்ம கட் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லைனா 2 பக்கமும் கட் பண்ணுவோம். இருந்தாலும் நமக்கு அந்த ப்ளவுஸோட லென்த்து, மார்பு சுற்றளவு எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ணணும் இல்லையா? அதனால இப்போ நான் ஒரு பக்கம் வச்சு காமிக்கிறேன். 4ஆ மடிச்சிருக்கேன் அந்த 65 பாயிண்ட்டை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டா போதும். இப்போ இந்த சாரி ப்ளவுஸாக இருந்தால் லைனிங் போட்டு தைக்கும்போது, இதில் நம்ம இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்ம அந்த ப்ளவுஸோட அகலம், இந்த கையோட அகலம். மடித்து போட்டிருக்கதை விட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 4 இன்ச்சு அதிகமாக வருது இந்த இடத்துல. அப்போ 4 இன்ச்சு நம்ம வந்து இந்த இடத்துல துண்டு போட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 4 1/2 இன்ச்சு ஒரு கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ 4 பீஸ் கட் பண்ணணும். 4 பீஸை 4 1/2 4 1/2 இன்ச்சில் கட் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அப்போ இதே மாதிரி இந்த விளிம்பு பகுதியில் இந்த பார்டர் இருக்கும் பாருங்க, அதை நம்ம கட் பண்ணி அந்த பக்கம் துண்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போது வந்து ஒரே மாதிரி பார்டராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு பக்கம் சின்ன பார்டர், ஒரு பக்கம் பெரிய பார்டராக இருந்தால் அந்த துண்டு வந்து கொஞ்சம் பெருசாக கையில் வித்தியாசமாக தெரியும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம கைக்கு வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணல, நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி தான் காமிக்கேன். இப்போது 65 பாயிண்ட்டை 2ஆ மடித்து போட்டிருக்கோம். இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 1/2 இன்ச்சு அகலம் இருக்குது. சரி, 12 1/2 இன்ச்சு அகலம், 42 இன்ச்சு சைஸுக்கு மார்பு சுற்றளவு அகலம் கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ கை வந்து நம்ம 2 பக்கமும் கட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு கட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் மடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் மார்பு சுற்றளவு அப்படியே மடித்து போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா நிற்கிறது மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அது நம்ம கட் பண்ண முடியாது, அதனால தான் உங்களுக்கு மார்க் பண்ணி இப்படி காமிக்கிறேன். மார்க்கிங்குக்கு உள்ளே இருக்கிறது 12 1/2 இன்ச்சு இருக்குது. இப்போ 2 பக்கமும் அந்த விளிம்பு வந்து ஒரே மாதிரி மடித்து போட்டிருக்கேனா, இப்போ கீழே 4ஆ மடித்து போட்டதில் துண்டு ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் பாருங்க. அப்போ இந்த விளிம்பு பகுதியில் இருக்க பார்டர் கிளாத்தை எடுத்து அந்த பக்கம் ஜாயின் பண்ணிடுவோம். ஒரு பக்கத்துக்கு 4 1/2 இன்ச்சு இந்த அகலம் உள்ள துண்டு வந்து வேணும். 4 துண்டு தேவைப்படும். அந்த 4 துண்டுமே இந்த இடத்துல நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து அகலம் கம்மியாக தான் இருக்குது, 65 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால இந்த பக்கத்தில் உள்ளதை கட் பண்ணி அந்த பக்கம் போட்டால் தான் சரியாக இருக்கும். கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு, மேலே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஒரு மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு. அப்போ 7 இன்ச்சு நம்ம வந்து எடுக்கணும். அப்போ 2 பக்கத்துலையுமே 7 7 இன்ச்சு கழிஞ்சிரும். நான் மேலே மார்க் பண்ணி காமிக்கிறேன், கீழேயும் காமிச்சிருக்கேன். இந்த 7 இன்ச்சுக்கு போக மேலே எந்த அளவுக்கு கிளாத் இருக்குது, நம்ம 4ஆ மடித்து போட்டிருக்கோம் இல்லையா? அதில் எந்த அளவுக்கு கிளாத்து உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா கைக்கு அந்தளவுக்கு கிளாத்து போயிடும், எங்கேயுமே துணி வந்து மிச்சம் வராது.
இப்போ மேலேருந்து நான் அளந்து பார்த்ததுல இந்த இடத்துல 14 1/2 இன்ச்சு வந்திருக்கு. 14 1/2 இன்ச்சுனா எத்தனை இன்ச்சு வரைக்கும் தைக்க முடியும் யோசிங்க. 12 1/2 இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் 14 1/2 இன்ச்சுக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணி தைக்க முடியும். ஏன்னா 2 இன்ச்சு நம்ம அதிகமாக விடுவோம் மடித்து தைக்கிறதுக்கும் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும். இப்போ இதில் மேலேருந்து அந்த மார்க் வரைக்கும் 14 1/2 இன்ச்சு தான் இருக்குது. அகலம் வந்து 12 1/2 இன்ச்சு இருக்குது. பிரச்சனை இல்லை. இந்த உயரத்தில் தான் பிரச்சனை வருது. இப்போ நான் மறுபடியும் இதை வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணாலும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு வச்சு கட் பண்ணுவோம் பாருங்க. அந்த ஷோல்டரை பிரித்து விட்டுட்டு ஆம்குள் பகுதியில் மறுபடியும் ஷோல்டர் வர்ற மாதிரி மாற்றி மாற்றி மார்க் இந்த போட்டு கட் பண்ணுவோம் பாருங்க. அந்த மாதிரி கட் பண்ணலாம். எந்த சைஸுக்கு அதுவும் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேலேயும் கீழேயும் அந்த 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முடிச்சிருக்கேன். அந்த மார்க்குக்கு மேலே தான் நம்ம வந்து அளவாக குறிக்க போகிறோம். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் எடுத்திருக்க ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 16 1/2 இன்ச்சு இருக்குன்னு வைங்க. அப்போ நமக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கெலாம் சேர்த்து 18 1/2 வேணும். அந்த 18 1/2க்கு மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஷோல்டரு வரைஞ்சி லைட்டாக ஆம்குளம் சும்மா பேருக்கு வரைஞ்சிருக்கேன் அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல வந்து முடிச்சாச்சு. இனி இந்த முன்பக்கத்தை மாற்றி நம்ம மடித்து போடுவோம் பாருங்க. இந்த லைனிங் வந்து கட் பண்ணியிருந்தா இதில் மடித்து போடுவோம் இல்லையா, அதை வந்து இங்கே வளர்க்கலாம். அந்த ஆம்குள் பகுதிக்கு கொஞ்சம் மேலே இருந்து இங்கே வந்து ஒரு 14 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் கண்டிப்பாக 14 1/2 இன்ச்சு மார்போட உயரம் வந்து வரும். அதனால் இந்த மாதிரி இப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைஸுக்கு தான் வரும். அதனால் நான் இப்படி வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ ஆம்குளும் இந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து ப்ளவுஸு லைனிங்கை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி தான் வருங்கிறதுக்காக நான் குத்து மதிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து எல்லா அளவுகளும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த மார்போட அகலம் வந்து சரியாக போச்சு. உயரத்தையும் நம்ம பட்டிக்கு கிளாத் இல்லாமல் மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த பின் உயரமும் ஷோல்டரும் மார்க் பண்ணியாச்சு. அதிலேருந்து முன்பக்கத்துக்கு அந்த ஷோல்டர்லேருந்து மார்பு உயரம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே கிளாத் இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்தில் உள்ள பார்டரை கட் பண்ணி தான் இன்னொரு பக்கத்துக்கு போட போகிறோம். அப்போ இதில் பட்டிக்குள்ள கிளாத் எங்கே இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சமாக யோசித்து நம்ம அளந்தோம் அப்படின்னா தான் பிரச்சனை இல்லாமல் ப்ளவுஸ் கட் பண்ண முடியும். இதில் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம மடித்து போட்டு கட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ கட்டோரி ப்ளவுஸு கிராஸ் பீஸுக்கெலாம் எங்கே போகிறது? அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக தான் வாங்கணும். ஒரு 30, 32, 34, 36 வரைக்கும் கட் பண்ணலாம் இந்த சைஸுக்கு. அதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா உயரம் அதிகமாக வரும், மார்பு சுற்றளவு அதிகமாக வரும். கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. நான் வந்து ரொம்ப பெரிய வீடியோ தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துட்டு, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இந்த அளவுகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் இதே மாதிரி நீங்கள் வந்து அளந்துட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.